பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடனாக கொஞ்சம் பணம் தர்றீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களே. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அச்சச்சோ இப்போ தானே செலவு பண்ணேன், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன்னா இன்னும் சேலரி போடலையே அப்படின்னு 1000 ரீசன் சொல்லுவாங்க. இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. பந்தம்னு வைக்கிறதுக்கு பதிலாக பணம் பந்தம்னு வச்சுருக்கலாம். சொந்த பந்தங்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ இல்லை. எல்லாமே நகைச்சுவைக்கு தான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். சிரிப்போம் சிரிப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். பேசுகிறது நான், கேட்குறது நீங்கள். உங்களுக்காண்டி ஒரு பாடல். சொந்த பந்தம் சேர்ந்து இருந்தா சொத்து சோகம் தேவையில்லை. என்னடா அப்படியும் பேசுகிறா இப்படி பேசுகிறான்னு தானே உங்கள் மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறீங்க. ரெண்டுமே உண்மை தானேங்க. இப்படி எழுதுனதுக்கு பதிலாக இப்படி எழுதியிருக்கலாம். சொத்து 10 சேர்ந்து இருந்தா அப்படின்னு. ஏன்னா ஒன்று விட்டு சொந்தம் அந்த மாதிரி வருவாங்க. சித்தி இருக்காளப்பா, சித்தியோட கொழுந்த இருக்காளப்பா, கொழுந்தனோட நாத்தனாவோட அத்தை ரொம்ப நெருங்கிய சொந்தம் அந்த மாதிரி பேசுவாங்க. என்ன பண்ணுறது, பணம் தாங்க.